கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவருடைய ஆகச்சிறந்த 2 செயல்கள். இன்றைக்கு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஊடகங்களில் சங்கிகள் கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். இருந்தபோதிலும் அதையெல்லாம் துச்சமாக மதித்து தன்னுடைய இளம் வயதிலிருந்து தன்னுடைய பயணத்தை திராவிடர் கழகத்தில் தொடங்கி இன்றைய அளவில் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தலைவராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அவருடைய இந்த நிலைக்கு வருவதற்கு ஏதோ சாதாரணமாக வந்தவர் அல்ல, பெரிய பணக்காரர் வீட்டு பிள்ளை அல்ல, அல்லது மேட்டுக்குடி மக்கள் வயிற்றில் பிறந்தவர் அல்ல. சாதாரணமாக கிராமத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து தன்னுடைய உழைப்பின் மூலம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு உலகம் தெரிந்த ஒரு தலைவராக இன்றைக்கு திகழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர் பெருமைக்குரிய ஒரு தலைவராக இருக்கிறார், பெருமைக்குரிய தலைவர் ஆவார். நீங்கள் எதை கொடுத்தாலும் பேசுவார். நீங்கள் எந்த தலைப்பை உடனே கொடுத்தாலும் அது சம்பந்தமாக கருத்துக்களை அடுக்கடுக்காக வைத்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த சொற்பெருக்காளர், எழுத்தாளர், போராளி, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அனுசரித்து நடக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தமிழகத்தினுடைய ஒரு ஒப்பற்ற தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கு எனக்கு தேதி 23/10/2025 இன்று அவர் செய்த எத்தனையோ செயல்கள் செய்தாலும் 2 செயல்கள் மக்கள் மனதை ஈர்த்திருக்கிறது. என்ன அந்த செய்திகள் என்று சொன்னால், நண்பர்களே, இன்றைக்கு பெரியார் திடலுக்கு சென்றிருக்கிறார். தலைவர் ஐயா வீரமணி அவர்களை சந்தித்து 10 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு திராவிடர் கழகத்தினுடைய கனவு திட்டமாகிய பெரியார் உலகம். பெரியார் உலகம் என்பது என்ன? பெரியார் உலகம் பெரியார் உலகம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? என்ன பெரியார் உலகம் அப்படின்னு பொதுமக்கள் நீங்கள் கேட்கலாம். பெரியார் காண விரும்பிய உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நேரடியாக நிலைநிறுத்துவதற்காக திருச்சி சிறுகண்ணூரிலே பெரிய அளவில் பெரும் செலவில் காலங்காலமாக நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு திட்டம், ஒரு கனவு திட்டம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதற்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், திராவிட மக்கள் தங்களால் முடிந்த 10 ரூபாயிலிருந்து 10 லட்சம் வரை, ஏன் கோடி வரை பணம் கொடுத்து சிறப்பித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஒரு திட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களின் சார்பாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொல் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு 10 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் மிகுந்த ஒரு செய்திக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. அவர் அரசியலை சமுதாய பணிக்கு தொடங்கிய இடம் பெரியார் திடல். அந்த பெரியார் திடலுக்கு இன்றைக்கு சென்று ஐயா அவர்களை சந்தித்து இன்றைக்கு கொடுக்கிறார். இந்த செய்தி என்பது ஒரு சாதாரண செய்தி அல்ல, இது ஒரு செய்தி. அதுபோல் பெரியார் திடலுக்கு சென்று திரும்பும்போது பெரியார் திடலுக்கு வருகை புரிந்த ஒரு பெண் தன்னுடைய 1.5 லட்சம் ரூபா பேக்கில் இருந்த பணத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காரில் வந்த தலைவர் அவர்கள் காரை நிறுத்தி இந்த பொண்ணு ஏன் அழுகுது அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணி அவங்க சொன்ன தகவலெல்லாம் விசாரிச்சுட்டு வெப்பேரியில் உள்ள காவல் ஆணையரகத்தை தன்னுடைய கட்சிக்காரர்களை தொடர்புள்ள சொல்லி உடனே காவல்துறையின் மூலமாக அந்த பெண்ணணி ஏறி வந்த ஆட்டோவில் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு வந்துட்டார், மறந்துட்டார். ஆட்டோ போயிடுச்சு. அந்த ஆட்டோவை சிசிடி கேமரா மூலம் கண்டுபிடிச்சி அந்த ஆட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு பணத்தை திரும்ப வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் காவல்துறையினர். அந்த பணியையும் இன்றைக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும் மக்கள் அழக்கூடிய சூழ்நிலையில் வண்டியை நிறுத்தி அவர்களை கண்டு அவருடைய சூழ்நிலை என்ன, பிரச்சனை என்ன என்று கேட்டு அதற்கு தகுந்த ஒரு தீர்வை ஏற்படுத்துகிற ஒரு மகத்தான தலைவர்
இந்த 2 செயல்களும் இன்றைக்கு ஊடகங்களிலே பெரிய அளவில் பரவி வருகிறது. நீங்கள் அதில் வந்து எண்ணி பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனை. காரில் வந்தவரை போய் மறைக்கிறான் ஒரு சங்கி. அதுக்கு சின்ன தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில் தொடங்கி இந்த நண்டு சிண்டு நத்தாங்கூடு எல்லாம் அவரை திருமாவளவன் பெரிய ஆளா, அப்படி தலைவரா, அப்படியா இப்படியா அப்படின்னு விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை வாழ்த்தி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம்.